ஜனநாயகம் வரல, வராமையே இந்த அளவுக்கு வெற்றிகரமா ஓடுது அப்படின்னா, ஒருவேளை ஜனநாயகம் வந்துருக்குது அப்படின்னா ஜனநாயகனே அடிச்சிருக்குமே இந்த பராசக்தி. இல்ல அது மிகப்பெரிய சக்தி. யூடியூப்ல அடிச்சது உங்களுக்கு தெரியாதா? யூடியூப்ல வந்து ஜனநாயகம் இந்திரா காந்தி அம்மா கேரக்டர் காட்டுறாங்க, அந்த அம்மா ஒரு லூசு மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இந்திரா காந்தினா ஒரு எப்படி ஒரு இரும்பு பெண்மணி உலகமே பாராட்டக்கூடிய ஒரு அம்மாவை இவனுங்களுடைய சுய அறிப்புக்கு அந்த அம்மா ஒரு லூசு மாதிரி காமிக்கிறாங்க. முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு படம். உண்மையான காங்கிரஸ் தொண்ட இந்த படத்தை பார்த்தா அப்படின்னா உண்மையில கொந்தளிச்சிருவான். தமிழுக்காக போராடின மாதிரியான காட்சிகள் வைக்கிறதுலாம் வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம். படத்துடைய தயாரிப்பாளர் தெலுங்கர், வெளியிடுறவர் தெலுங்கர், இயக்குனர் தெலுங்கர், நடிகர் தெலுங்கர், இன்னொரு நடிகர் தெலுங்கர், இன்னொருத்தர் கன்னடா அப்படின்னு சொன்னால், ஆனா தமிழரின் சிறப்பா சொல்றாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் பாருங்க. முழுக்க இந்த படம் வந்து தமிழர்கள் பார்க்க வேண்டிய படம் இல்ல. இது வந்து தெலுங்கர்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு இது பிடிக்காது. தமிழர்களுடைய பொங்கலை திராவிட பொங்கல்னு சொல்லி தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. மணவாடு எடுத்த படத்தை ஒரு மக்களுடைய முதல்வர் போய் பார்க்கல, ஒரு தெலுங்கு முதலமைச்சர் போய் பார்க்கல அப்படின்னா அவருடைய மனசாட்சி கேள்வி கேட்காதா? நம்ம ஆள் எடுத்த படத்தை நம்ம பார்க்காம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரி முழுக்க திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றங்கிற பேர்ல காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம். சொல்ற கதை களத்தினுடைய படி பார்த்தா இதுக்கு பராசக்தின்னு இருக்காம தெலுங்கு சக்தின்னு வச்சிருக்கலாமோ? பராசக்தி. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. பராசக்தி சுட பார்த்து வந்திருக்கீங்க. தீ என்ன பத்தி எரியுதா? தீ எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. தீயே சாம்பலாயிடுச்சு. சொல்லுங்க. அதாவது படத்தை பத்தி இந்த படம் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம்னு சொல்லப்பட்டது. அதனால நம்ம இந்த படத்தை போய் பார்க்கணுன்றதுக்காக பார்த்தோம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1958 ஒரு நிகழ்வு சொல்றாங்க. ஒரு ரயில்ல ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அப்புறம் 64 பிரச்சனையை சொல்றாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம் 60 தானே? இல்ல 64, அதான் அவங்க சொல்றது 58, 64 சொல்றாங்க. அது டேட்டாவோட இருக்கான்னு கேட்டா டேட்டாவோட கிடையாது. ஆக்சுவலா முதல்ல 1938 நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுல வந்து தாளமுத்து, நடராஜன், இந்த மாதிரி நிறைய பேர் இறந்த வரலாறு நமக்கு தெரியும். அதுக்கு அந்த காட்சிகள்லாம் எதுவுமே மையப்படுத்தலை. இவங்களுடைய டார்கெட் வந்து 58, 64. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தது. இதை வச்சு எடுத்திருக்காங்க. இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, படத்துடைய இயக்குனர் அவருக்கு தமிழும் தெரியாது, தமிழ் மொழியுடைய வரலாறும் தெரியாது. படத்துடைய நடிகர் அவருக்கும் தமிழத்தை பற்றி தெரியாது, தமிழ் மொழி வரலாறும் தெரியாது. அந்த படத்தில் வில்லனாக இருக்கிற ஜெயரவிக்கும் எதுவும் தெரியாது. முக்கியமான தமிழ் போராளியாக வரக்கூடிய அதர்வாவுக்கும் தமிழ் சம்பந்தமாக எதுவுமே இல்லை. எல்லாமே மாற்று மொழியினர்களை வைத்து, மாற்று மொழியை பேசக்கூடியவர்களை வைத்து தமிழ் மொழியை மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது யாருமே இது யோசிக்காத ஒரு விஷயமாக. கர்நாடகக்காரங்க, தெலுங்குக்காரங்க எல்லாம் தமிழுக்காக போராடுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் நடிகர் இல்லைன்றது தமிழக மக்களுடைய இது முழுக்க படம் வந்து யாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கோ அது எதுவுமே இல்லை. புறநாற்று படைன்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. அந்த படம் எதுக்காக உருவாச்சு, அவங்களுடைய கொள்கை என்ன, எதுவும் கிடையாது. ஜெயரவி ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் வர்றாரு. அவர் யாரு, அவர் எதுக்காக தமிழர்கள் மேல கோபமா இருக்காரு, தமிழ் மொழியாக மேல கோபமா இருக்காரு, அதுவும் சொல்லல. அவருடைய அம்மாவை வந்து ஒரு தமிழர் வந்து கற்பழிச்சுட்டு போயிட்டாரு, அதுல பிறந்த குழந்தைன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு காட்சி. இப்படி சம்பந்தம் இல்லாத காட்சிகளாக வைத்து இந்த படத்தை, அந்த சம்பவம் வந்து கற்பனை தான், அது உண்மை எல்லாமே கற்பனை தான். போராட்டமே கற்பனை தானே. இந்த படத்துல காட்டுற மாதிரி அதிக அளவுல வந்து மக்கள் கொல்லப்பட்டாங்க. இவங்க சொல்றது பக்தவச்சலம் அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற மாதிரி காட்சிகளை கொடுத்து, குறிப்பா அந்த முதல்வருடைய கட்சி கொடியெல்லாம் கொளுத்துறாங்க. அப்போ அந்த முதல்வர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவங்க கட்சி கொடி, காங்கிரஸ் கொடியை கொளுத்துற மாதிரியான காட்சிகள். காட்சி பார்த்தாலே இது இந்த சம்பவம் தான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் தயாரிக்கக்கூடிய ஒரு படமா இருக்குது. கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸை தயவு செய்து நீங்க வெளியே போயிருங்க, நீங்க வந்து உங்களுக்கு எதிராக நாங்க போராடி தான் நாங்க ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அப்படின்னு காமிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை வச்சிருக்காங்க. அந்த கட்சி கொடியை கொடுத்துறதோ இல்ல அந்த கட்சிக்கு எதிராக போராடுற காட்சிகளோ அவசியம் கிடையாது. ஆனா அதெல்லாம் முழுக்க வச்சிருக்காங்க.
இந்திரா காந்தி அம்மா கேரக்டர் காட்டுறாங்க. அந்த அம்மா ஒரு லூசு மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இந்திரா காந்தினா ஒரு எப்படி ஒரு இரும்பு பெண்மணி உலகமே பாராட்டக்கூடிய ஒரு அம்மாவை இவனுங்களுடைய சுய அறிப்புக்கு அந்த அம்மா ஒரு லூசு மாதிரி காமிக்கிறாங்க. அண்ணாதுரை இந்திரா காந்தியுடைய கேரக்டர் காமிக்கிறாங்க. அந்த இந்திரா காந்தி கேரக்டர் வந்து பிரதமரா இல்ல தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராங்கிறது கூட தெளிவுபடுத்தல. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் பிரதமர்னு சொல்லி ஒருத்தர் பேரை போட்டு ஒரு காட்சி வைக்கிறாங்க. இந்த மாதிரி படம் முழுக்க குழப்பமான மனநிலையில் எடுக்கப்பட்ட படம். தமிழர்களை பெருமைப்படுத்த வேண்டும், தமிழ் மொழியை பெருமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒரு பச்சை குத்தி இருக்காங்க. அந்த புறநாற்று படைங்கிற அமைப்பு அதுல வந்து தமிழ் மொழியோடைய பழைய பிராமி எழுத்து அந்த மாதிரி சொல்றாங்க. பிராமி எழுத்து இன்னைக்கு தேவையா? இப்போ இந்த படத்தை இயக்குனர் வந்து அவருக்கு தமிழ் முதல்ல தெரியாது. பிராமி எழுத்தை இப்ப நம்ம தமிழின்னு மாத்தி எவ்வளவு நாட்கள் ஆச்சு. அப்போ நீங்க தமிழ் மொழியை பெருமைப்படுத்தணும்னா தமிழர்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய முன்னெடுத்திருக்கலாம். கதைக்களம் மதுரையில காமிக்கப்படுது. மதுரையோட கோயிலே காமிக்க மாட்டேங்காங்க. கதைக்களம் மதுரை. ஆனா மதுரையில உள்ள மீனாட்சி அம்மன் கோயில வந்து கோயில்களை வச்சு அதுல ஒரு காட்சிகள்ல ஒண்ணும் கிடையாது. ஒரு ஏதோ ஒரு படத்துல பின்னாடி பிரேம்ல காட்டுறாங்க. தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையின் சிறப்புகளை காமிக்க வேண்டாங்க. அந்த படத்துல ஒரு காட்சியிலாவது அந்த கோயிலை காட்டிக்கலாம். அந்த கோயில் கிட்டத்தட்ட 5000 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு கோயில். அந்த கோயிலை காட்டுறது கூட இவங்களுக்கு வந்து என்ன வரல, மனசு வரல. அப்போ நாங்க தமிழ் மொழியை காட்டுறோம், தமிழ் மொழியை காப்பாத்துறோம்னு சொல்லி தெலுங்கு பெண்மணிகளை இந்த படத்தோட கதாநாயகி அவங்க காட்டுறது ஒரு தெலுங்கு பெண்ணா காட்டுறாங்க. சம்பந்தமே இல்லாம யுகாதி பண்டிகை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரியான அந்த பொண்ணு வந்து தமிழுக்காக போராடுற மாதிரி காட்சிகள் வைக்கப்பட்டிருக்குது. நான் வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டுல தான், அதனால தமிழ் மொழி மீது எனக்கு பற்று உண்டுன்னு அந்த அம்மா சொல்ற மாதிரி காட்சிகள் இருக்குது. அந்த அம்மா சொல்ற காட்சிகள் வந்து அந்த படத்தோட இயக்குனர் சொல்ற மாதிரியாக தான் நம்ம கற்பனை பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி முழுக்க திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றங்கிற பேர்ல காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு எதுக்கு பராசக்தின்னு பேர் வச்சாங்கன்னே தெரியல. முதல்ல இருந்து லாஸ்ட் வரையும் நம்மளும் பராசக்தின்னு பேர் வச்சிருக்காங்களே. அப்ப இந்த பராசக்தி சம்பந்தமா ஏதாவது வருமா நாங்களும் திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். சிறைச்சாலையிலயோ இல்ல கல்லூரியிலயோ வந்து பராசக்தின்னு ஒரு படம் போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் இந்த படத்துடைய டைட்டில். அதுக்கு கதாநாயகன் வரவோட பேரே வச்சிருக்கலாம் செலின்னு சொல்லி. இந்த மாதிரி இவங்க வந்து தேவையில்லாத சர்ச்சைகளை அதுக்கு படத்துல வந்து தீ பரவட்டம் அப்படின்னு வச்சதெல்லாம் நீதி பரவட்டம் சொல்லி மாத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. சென்சார் போர்டு தேவையில்ல. முழுக்க இந்த படம் வந்து தமிழர்கள் பார்க்க வேண்டிய படம் இல்லை. இது வந்து தெலுங்கர்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு இது பிடிக்காது. இப்ப இந்த படத்துல காட்சி அமைப்புகள் நிறைய அரசியல் சம்பவங்களை நீங்களே சொல்லி பக்தவச்சலம் அவங்களை ஞாபகப்படுத்துறாங்கன்னு. இப்போ இந்திரா காந்தி ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலைன்னா அதுல சென்சார் போர்டு சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான வெளிப்படையான காட்சிகள், நம்ம சொல்லக்கூடிய காட்சிகள், காங்கிரஸை இழிவுபடுத்தக்கூடிய, காங்கிரஸ் கொடியை எரிக்கக்கூடிய இந்த மாதிரியான காட்சிகளுக்கு அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறீங்க? இது எப்படின்னா, இது காங்கிரஸ் கொடியை காமிக்கிறதுனா முதலமைச்சரா காட்டுறாங்க. 64 போது முதலமைச்சர் பக்தவச்சலம் ஐயா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். கொடி கலர் லைட்டா மாத்தி அந்த மாதிரி கொளுத்துற மாதிரி காட்டுறாங்க. காங்கிரஸ் கொடியை நேரடியா காமிக்க முடியாது இல்லையா? புரிஞ்சுக்க முடியுது, எல்லாம் புரிஞ்சுக்க. முதலமைச்சர் பக்தவச்சலம் போது அவர் கட்சி சார்ந்த கொடி காங்கிரஸ் கொடி தானே. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு இல்லாமல் திமுகவில் தமிழ்நாட்டில் தேர்தலே நிற்க முடியாது. தேர்தல் நின்னாலும் அப்படி நின்னாலும் படுதோல்வி அடைஞ்சிருங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர்கள் தேவையில்லாமல் அவங்களே ஒரு படத்தை தயாரித்து வெளியிட்டு அவங்க கூட்டணி கட்சியை இந்த அளவுக்கு போட்டு அடிக்க வேண்டியதுக்கு அவசியம் என்ன? அதுவும் தேர்தல் நேரத்தில் இதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய. போயிருங்க டிவியில தாவேகா கூட போய் சேர்ந்து. ஆமா, தாவேகா பக்கம் நீங்க போயிருங்க, உங்களோட தயவு எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள். முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு படம். உண்மையான காங்கிரஸ் தொண்ட இந்த படத்தை பார்த்தா அப்படின்னா உண்மையில கொந்தளிச்சிருவான். படத்தை பார்த்துட்டு வந்த FTFSல அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்த அந்த ரசிகர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப வரலாற்று ஆவண படங்க, தமிழர்களை பத்தின பல தகவல்கள் இதுல இருக்கு, இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல நடந்த சம்பவங்களை அப்படியே காட்சிப்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரசிகர் சொல்றாரு. இப்போ வரலாறுகள் தெரிந்த நீங்க சொல்றது உண்மை வரலாறே இது இல்ல, புனைவு கதைய ஒரு நாவலா ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு தெரிஞ்சத தமிழே தெரியாத ஒரு டைரக்டரை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றாரு. இப்போ படத்தை என்னன்னே தெரியாத, வரலாறு தெரியாத விஷயங்கள் பார்க்கும்போது இதுதான் வரலாறுன்னு சொல்லி அப்படியே ஆர்ப்பரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இருக்கு. அதாவது இவங்க
பொதுவாக சினிமான்றது கட்டமைக்கப்பட்ட பொய்க்கதைகளை வரலாறாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ ஐயா தாளமுத்து நடராஜன் அவர்கள் தான் தமிழ் மொழிக்காக உயிரை தியாகம் பண்ண தியாகிகள். அதுக்கப்புறம் நம்ம பல்வேறு தமிழர்கள் இருந்திருக்காங்க. தமிழுக்காக உயிரை விட்டவர்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாருமே தமிழர்களா தான் இருப்பாங்க. ஒண்ணு பறைய சமுதாயத்தை சேர்ந்தவரா இருப்பாரு, இல்லைன்னா கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருப்பாரு, இல்ல தேவேந்திர குலமா இருப்பாரு, இல்ல நாடாரா இருப்பாரு, முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பிள்ளைமார் சமுதாயம், இப்படி தமிழர்கள் தான் கவுண்டர் சமுதாயம், இப்படி எல்லா தமிழர்களும் செய்த தியாகத்தை இவங்க படத்துல என்னவா கொண்டு வராங்க. ஒரு தெலுங்கு பொண்ணு தமிழுக்காக போராடின மாதிரியான காட்சிகள் வைக்கிறதுலாம் வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம். படத்துடைய தயாரிப்பாளர் தெலுங்கர், வெளியிடுறவர் தெலுங்கர், இயக்குனர் தெலுங்கர், நடிகர் தெலுங்கர், இன்னொரு நடிகர் தெலுங்கர், இன்னொருத்தர் கன்னடா அப்படின்னு சொன்னால், ஆனா தமிழரின் சிறப்பா சொல்றாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் பாருங்க. முழுக்க இது தமிழ் மொழி போராட்டம்னா, இப்ப நீங்க போராட்ட வரலாறுனா இப்ப படத்துல வந்து லாஸ்ட் சீன்ல மட்டும் தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள் சொல்லி ஒரு ஸ்லைடு மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. சரியா? அவங்களுடைய வரலாற்றை வச்சு அவங்க செய்த போராட்ட படங்கள் வருது. அதுல நிறைய பேர் தாளமுத்து நடராஜன், அப்புறம் சின்னசாமி, இந்த மாதிரி நிறைய படங்கள். அப்ப அவங்களோட புத்தகங்களை வரலாறு படிச்சாலே தெரிஞ்சு அதுதான் உண்மையான பராசக்தி. கரெக்ட். பராசக்தின்னு சொல்றதுக்கு இது வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. இது வந்து கதைக்களத்துக்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லை. இது பராசக்தின்னு டைட்டில் வச்சதே பச்சை தமிழனான சிங்கத்தமிழ் என்று அழைக்கப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களுடைய புகழை இரட்டடிப்பு செய்யறதுக்கு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய முதல் படம் பராசக்தி. பராசக்தினா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? ஆமா, சிவாஜி. அது சிவாஜி கணேசன் ஐயா நடிச்ச முதல் படம். அப்புறம் கலைஞர் ஐயா வசனம், அது ஓகே, அது அவரே வசனம் இல்லைன்னு சொல்லி சிவாஜியை சொல்லியிருக்காரு. அது விஷயம் நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு புகழ்பெற்ற திரைப்படம். ஒரு நீங்க சொன்ன மாதிரி கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், ஐயா சிவாஜி கணேசனா இருக்கட்டும், அந்த படம் ஒரு முக்கியமான படம். அந்த படத்தை பேரை திருடி இந்த படத்துக்கு வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்போ வேற நிறைய படங்கள் ரூல்ஸ் பிரகாரம் பேர் மாத்துறாங்க, அதெல்லாம் சரி. இந்த படம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய சினிமாவில் ஆளுமையாக இருந்தக்கூடிய தலைவர் யாரு? சிவாஜி கணேசன் ஐயா. அவருடைய படத்தோட பேரை திருடுன்றது என்ன அவசியம் இருக்கு? புது பேர் வைக்க முடியாதா? நீங்க சொல்ற கதை களத்தினுடைய படி பார்த்தா இதுக்கு பராசக்தின்னு இருக்காம தெலுங்கு சக்தின்னு வச்சிருக்கலாமோ? பராசக்தி இது தெலுங்கு பிறமொழியாளர் சக்தின்னு வச்சுக்கலாம். ஏன்னா கன்னடர்கள் திராவிட சக்தி, அவங்களுடைய நோக்கம் அதுதான். அவங்க படத்துல காட்சி அமைப்புகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவங்க யாரெல்லாம் கொண்டு வராங்கன்னா, பெங்காலில இருந்து ஒரு குரூப் வந்து இவங்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி. இப்படி எடுத்துக்கலாம்ல. கேரளால இருந்து தமிழர்கள் தாண்டி மற்ற பிறமொழியாளர்கள் தமிழுக்காக என்னென்ன பாடுபா, அதுவும் வரலாறு தானே, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரினா இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர், இப்ப வீரமாமுனிவர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரையே தமிழ்ல மாத்திக்கிட்டாரு. அவர் ஒரு ஆங்கிலேயர், அவர் தமிழ் மொழிக்காக பாத்திக்கிட்டு அப்படின்னா அது வரலாறு. நீங்க தெலுங்கரா இருப்பீங்க, கன்னடா இருப்பீங்க, ஆனா தமிழ் மொழிக்காக பாடுபட்டேன் அப்படின்னா அது யாரையோ ஒருத்தர் சொல்லி வரலாறு சொல்லணும்ல. இப்போ திராவிட அமைப்புகள், திராவிடர்கள், திமுக இவங்க எல்லாம் என்னன்னா அடுத்தவங்களுடைய வரலாறை திருடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. இப்ப திமுக 1949 உருவான ஒரு கட்சி. 1956 மொழி வழி வாகனமாக தமிழ்நாடு வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ஏதாவது போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா? கிடையாது. தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக ஏதாவது போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்களா? தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக 79 நாட்கள் பட்டினி போராட்டம் இருந்து உயிர் நீத்தவர் சங்கரலிங்க நாடார். அண்ணா தானே தமிழ்நாடு என்ற பேர் வச்சது அவங்க 67ல. 56ல மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட போது, இப்ப நீங்க சொல்றீங்களா சில விஷயம் சொல்லுவாங்க, பீர்குளம், தேவிகுளம், பீர்மேடு இந்த மாதிரி பகுதியெல்லாம் அங்க போயிருச்சுன்னா அதற்காக இவர்கள் யாராவது போராடினாங்களா? இவங்க போராடி தண்டாவளத்தை தலை வச்சு படுத்தது அது வந்து கள்ளக்குடி போராட்டம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே. ஓ, அது வரலாறுல வராதோ? அது வரலாறுல வரும். அந்த வரலாறுல நீங்க வனவாசம் புக்கு படிச்சீங்கன்னா தெரியும். கண்ணதாசன் எழுதிய அவருடைய வாழ்க்கை சரித்திரமான வனவாசம் படிச்சீங்கன்னா கள்ளக்குடி போராட்டம் எப்படி நடந்தது, அப்புறம் திருவல்லிக்கேணில சோப் என்னென்ன கதைலாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது ஏற்கனவே பல பேர் சொன்ன கதை தான். அந்த கதையை நமக்குள்ள போக வேண்டாம். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா சார், தமிழ் மொழி இந்தி எதிர்ப்பு. இப்போ மும்மொழி கொள்கையை வந்து அவங்க என்ன சொல்றாங்க? தமிழ் மொழி, ஆங்கில மொழி கட்டாயம். மூணாவது மொழியை நீங்க எந்த மொழி வேணாலும் எடுத்து படிக்கின்றாங்க. மூணாவது மொழியை எந்த மொழி வேணாலும் எடுத்து படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹிந்தி தான் படிக்கணும்னு அவங்க சொல்லலையா? நீங்க தெலுங்கு படிங்க, மலையாளம் படிக்க. இப்ப நான் ஒரு வேலை விஷயமா கேரளாவுக்கு போறேன்னு நினைக்கிறேன்னா நான் மலையாளம் கத்துக்க போறேன். இல்ல நான் ஒரு வேலை விஷயமா கர்நாடகா போறேன்னா கன்னடம் கத்துக்க போறேன்.
இல்ல நான் ஒரு வேலை விஷயமா பெங்கால் போறேன்னா பெங்காலி கத்துக்க போறேன், இல்ல நான் ஒரு வேலை விஷயமா டெல்லிக்கு போறேன்னா ஹிந்தி கத்துக்க போறேன். இதுல இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை? இவனுங்க அந்த காலத்துல நுண்ணியமா தமிழக மக்களை ஏமாற்ற வகையில ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பூதத்தை காட்டி தெலுங்கர்களுடைய ஆதிக்கங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எம்பி தேர்தலில் ஒரு லிஸ்ட் பார்த்தேன் சமூக வலைதளங்களை. கேரளாவில் பிரமொழியாளர் ஒருத்தர் கூட கிடையாது, கர்நாடகாவில் பிரமொழியாளர் ஒருத்தர் கிடையாது, ஆந்திராவில் பெரிய பிரமொழியாளர் ஒருத்தரும் கிடையாது. இப்படி நம்மளை சுத்தி இருக்க மாநிலத்தில் ஒரு இடத்துல கூட தமிழர்கள் இல்லைங்கிறது ஒரு பக்கம். கர்நாடகாவில் ஒரு ஆந்திரர் போய் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்காருன்னா கிடையாது, கேரளாவில் போய் ஒரு கன்னடர் ஆயிருக்காருன்னா கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் 17 பேரு பிறமொழியாளர்கள் எம்பியா உட்கார்ந்துருக்கா அப்படின்னா அப்ப இவங்களோட நோக்கம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களை ஏமாற்றி தமிழக அரசியல்வாதிகள் என்று சொல்லிக்கிட்டு அவங்களுடைய தெலுங்கு ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு தான் யாரு ஈவேரா போன்ற நபர்கள் எல்லாம் இந்த மாதிரியான அரசியல் பண்ணியிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே கட்டமைச்சிட்டாங்க. சரி, எடுத்த படம் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம், ஒரு வரலாற்று கதைக்களம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதற்கு பினான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய பின்புலத்தை தேடி போனோம்னா இப்போ இருக்கக்கூடிய திமுக அப்படின்ற மாதிரியான வந்து நிக்குது. இப்போ இத தயாரித்தன்றத இயக்கிய சுதா கும்பரா அப்படின்னா அவங்க தெலுங்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. எலெக்ஷன் வரப்போகுது, இவங்களே பணத்தை போட்டு ஒரு தவறான அல்லது புனையப்பட்ட ஒரு புனைவு கதையை வரலாற்று சான்றா வச்சு ஒரு படத்தை எடுத்து மக்களை நம்ப வச்சு இதுல இருந்து இன்னும் பல 1000 கோடிகள், இப்போ இதுக்கு செலவாச்சு ஒரு 100 கோடி, வசூலாச்சு ஒரு 1000 கோடி அப்படின்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற மேஜிக் இதுல ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் காட்சியை பார்த்துட்டு பொதுமக்கள் கொடுத்த விமர்சனங்கிறது மிக கடுமையான விமர்சனம். இந்த படத்தை தயவு செய்து யாருமே பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான தமிழ் படத்தை இது வரைக்கும் தமிழ் திரையுலகமே பார்க்கலாம் சார். அது அப்படி இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு அது நமக்கு தேவையில்லை. இல்ல அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து வசூல் சொல்ல வேண்டியது இது புனையப்பட்ட கதை, தமிழருக்கு எதிரான கரெக்ட் சார். இந்த படம் வந்து வசூலே ஆகாமல் வசூல் ஆயிடுச்சு, இப்ப நாளைக்கு காட்டுவாங்களா அதுக்கு சொல்ல வரேன். இப்ப அதுதான் பாயிண்டா சொல்ல வரேன். ஆமா, 100 கோடி செலவு, ஆனா மக்கள் யாரும் ரசிக்க விரும்பாத அந்த தயவுசெய்து இந்த படத்துக்கு ஓடாத படத்துக்கு 100 கோடி வசூல், 500 கோடி வசூல், 1000 கோடி வசூல் சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை, பிளாக்க ஒயிட் ஆக்குற வேலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்றோம். தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் காலியா தான் கிடக்கு. காலைல பார்த்தேன் நிறைய சீட் அவைலபிளா தான் இருக்கு. ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணாங்க கூட ஐயா இந்த படத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி அவங்க போகாதவங்க நிறைய பேர் உண்டு. இது புரியுது அவங்களுக்கு. அதனால இந்த படங்கிறது வந்து பிளாக்கை ஒயிட்டாக்கக்கூடிய ஒரு படமாக இன்னைக்கு அதுக்கு தான் அந்த பெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி சனிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகி நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல, ஆமா, வெள்ளிக்கிழமை தான் சார் ஆகும். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பண்ணுவாங்க. முன்னாடி நாளைக்கு பண்ணிடலாங்கன்னா அஷ்டமின்னு சொல்லி திராவிடர்கள் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல இவ்வளவு பார்க்கிறார்களா? கடவுள் பொறுப்பாளர்கள் இந்த அஷ்டமி, உங்களுக்கு அஷ்டமி நாம தெரியாதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க. இப்ப சுதா குங்கரா போன்ற இயக்குநர்களுக்கு எல்லாம் தமிழே தெரியாது. அப்படிங்கும்போது ஆடியோ லான்ச்லயே சொல்றாரு, அதுவும் சாதாரண இங்கிலீஷ்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷால இருக்கு. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறத கொண்டு வந்து நீங்க தமிழ் போராட்டம், தமிழ் மொழிக்கான போராட்டம், இந்தி எதிர்ப்புக்கான போராட்டம்னு சொல்லி ஒரு வரலாறுங்கிற மாதிரி ஒரு போலி வரலாறு, பொய்யான கதையை எடுத்தால் அதை எப்படி தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஜனநாயகம் வராமையே இந்த அளவுக்கு வெற்றிகரமா ஓடுது அப்படின்னா, ஒருவேளை ஜனநாயகம் வந்துருது அப்படின்னா ஜனநாயகமே அடிச்சிருக்குமே இந்த பராசக்தி. இல்ல, அது மிகப்பெரிய சக்தி. யூடியூப்ல அடிச்சது உங்களுக்கு தெரியாதா? யூடியூப்ல வந்து ஜனநாயகம் இதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்கன்னு தெரியல. மொத்தத்துல வந்து இந்த படம் வந்து வரலாறு ரீதியாக இருக்கலாம், ஆவண ரீதியாக இருக்கலாம், தமிழ் மொழி இந்த மாதிரி எந்த இடத்துலயும் இந்த படம் வந்து ஒரு சரியில்லாத ஒரு படம். திராவிடர்கள் திட்டமிட்டு தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கக்கூடிய அளவிற்கு எடுக்கப்பட்ட படம். குறிப்பா காங்கிரஸ் கட்சி மேல அவங்களுக்கு என்ன கோபம் தெரியல. காங்கிரஸை கடுமையாக காங்கிரஸ் பக்தவச்சலம் ஆட்சி அவர்கள் அந்த காலம் 58ங்கிறது பெருந்தர் காமராஜர் ஆட்சி காலம், அதெல்லாம் காமிக்கல. பக்தவச்சலத்தை தான் வச்சு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் தொண்டர்கள், உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த படத்தை பார்த்தா உண்மையான மிகப்பெரிய அளவில் கொந்திருச்சு இந்த படத்தை தடை பண்ணணும்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வாங்க, பராசக்தி டிக்கெட்டோட போங்க அப்படின்ற மாதிரி போட்டு அந்த ஒரு 50 பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பராசக்தி டிக்கெட்டை காவல்துறை அந்த தனியார் தொண்டு நிறுவனமா, அது எந்த நிறுவனம்ன்றது அவங்களாம் ஒரு 50 டிக்கெட் கொடுக்குறாங்க. காவல்துறை ஆகிறதுக்கு முன்னாடியே காவல்துறை இணைந்து செஞ்ச ஒரு தமிழ்நாடு காவல்துறை வந்து இப்ப ரோட்ல போறவங்க வாயெல்லாம் ஊதி அவங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காங்களா,
மதுபானம் குடிச்சிருக்காங்கிறத தாண்டி நீங்களாம் ஹெல்மெட்டோட வாங்க டிக்கெட்டோட போங்கிற அளவுக்கு ஆகி போச்சுன்னா இப்ப இந்த படத்துக்கான டிக்கெட்டுகளை அவர்களே விற்பனை செய்யறதுக்கான வாய்ப்பு அடுத்து மாணவர்கள் அரசு ஊழியர்கள் பார்த்தாதான் சம்பளம் சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் பாக்குறோம். ஐயா பார்க்க வேற தூக்கிட்டு தான் வரணும், பாக்குற அளவுக்கு கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நம்ம அந்த 100 கோடி 1000 கோடி ஒயிட் அண்ட் பிளாக்ன்ற மாதிரி சொன்னாங்களா, இப்ப இதெல்லாம் இந்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை ஒரு மாதிரியா இவங்களெல்லாம் பார்க்க வைக்கிறது அப்படின்னு ஈஸியா செஞ்சால கட்சிக்காரங்க, மற்றபடி தன் சார்ந்த அமைப்புகளை சார்ந்த உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் போனாலே ஓரளவுக்கு வசூல் எடுத்தோம்னா காமிச்சிடலாமே கணக்கு. ஏன்னா யார் போனா இதுக்கு இவ்வளவு வசூலாச்சு இவ்வளவு கூட்டம்னு சொல்லி சொல்றதுக்கு ஊடகங்கள் நிறைய இருக்கு. இவங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஊடகங்கள் நிறைய இருக்கு. கரெக்ட். இப்ப நாளைக்கு மறுநாளே இந்த படம் வந்து 25 கோடி ரூபாய் வசூல் தாண்டி விட்டது, 50 கோடி ரூபாய் வசூல் தாண்டி விட்டது, 100 கோடி ரூபாய் தாண்டி விட்டுச்சுன்னு சொல்லி அவங்க சொன்னா யார் கேட்க போறா? எங்க போய் வசூல் பண்ணாங்க? தியேட்டருக்கு எத்தனை பேர் வந்தாலும் யாராவது கணக்கெடுக்க போறாங்களா? திரைவிட்டா அனைத்து தியேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கீங்க, 500 கோடி வசூல் பண்ணிருச்சுன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தேவை என்ன சொல்றது, பிளாக்கா ஒயிட் ஆகணும். அப்படிங்கும்போது ஈஸியா பண்ணிட்டு பெற போறாங்க. இது வந்து ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு தியேட்டருக்கு போய் தான் பண்ணல, தியேட்டர் ஓனரை கரெக்ட் பண்ணிட்டு சும்மா ஓட விடுங்கன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி முதலமைச்சர் குடும்பத்தோட போய் பாப்பாரு. அவருக்கு வந்து விவாதம் பண்றதுக்கோ பதில் சொல்றதுக்கோ நேரம் இல்லை, அவ்வளவு பிஸியா இருக்காரு. பட் அந்த பிஸி கடையில ஒரு கலைத்துறையின் சேவைக்காக அவர் போய் பார்த்துட்டு படத்தை எடுத்தது யாரு, வெளியிட்டது யாரு, இயக்குனர் யாரு, நடிக்கிறவங்க எல்லாம் யாரு, எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க, அவங்களோட மணவாடு எடுத்த படத்தை ஒரு மக்களுடைய முதல்வர் போய் பார்க்கல, ஒரு தெலுங்கு முதலமைச்சர் போய் பார்க்கல அப்படின்னா அவருடைய மனசாட்சி கேள்வி கேட்காதா? நம்ம ஆள் எடுத்த படத்தை நம்ம பார்க்காம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பொங்கலுக்கு அவர்களுடைய உறவினர்கள் எடுத்த படத்தை அவர் பார்த்தே ஆகணும். பொங்கல்னு சொல்லாதீங்க, திராவிட பொங்கல் சொல்லுங்க, தெய்வ குத்தம் ஆகி போயிடும் பாத்துங்க. உலக வரலாற்றிலேயே தமிழர்களுடைய பொங்கலை திராவிட பொங்கல்னு சொல்லி தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அங்க போனா என்னது மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க, அங்க யாரும் வந்து திராவிட பொங்கல்னு சொல்லல, திராவிட சங்கராந்தி யாரும் சொல்லல. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தெலுங்கர்கள் வந்து திட்டமிட்டு உள்ளே வந்து தமிழர்களுடைய தலையில் முளை அரிக்கிற தலைவர்கள் வந்து தமிழர்கள் வந்தவரை வாழ வைக்கும் தமிழர்களால இதெல்லாம் சகிப்புத்தன்மையோட கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிகழ்வுகள் இருக்கு. மிக்க நன்றி சார். அதாவது படத்தை பார்த்துட்டு பல உயரியமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் திரளா இந்த விமர்சனங்களை பார்த்துட்டு தங்களுடைய கை காசை எடுத்து கொண்டு போய் போட்டு படத்தை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையோடு எடுக்கிறோம். கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.